கார்த்தி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாமுண்டேஸ்வரிக்கிட்ட பரம்பரை நகை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அம்மா இதை பாட்டி ஒன்றை போட்டுக்கிட்டு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன தைரியம் இருந்தால் அவங்க கொடுத்தாங்கன்ட்டு இப்படி ஒரு நகையை வந்து நீங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் போட்டுக்கிட்டது மட்டும் இல்லாமல் எனக்கு வேறு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை வீசி எரிஞ்சிருவாங்க. உடனே ராஜராஜன் வந்து இங்கே பாரு சாமுண்டேஸ்வரி, உனக்கு பிடிக்கலன்னா அதை வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் என் அம்மா கொடுத்த நகையை வந்து நீ தூக்கி வீசி எறிகிறது ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்கிறப்ப, மாமா தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா, அக்கா எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும், நீ அக்கா நீயே கரெக்டாக அந்த கிழவி வீட்டுக்கு போய் முதல்ல வந்து எல்லா நகையும் வந்து கொடுத்து எல்லாத்தையும் பையில் எடுத்துகிட்டு போயிட்டு அவகிட்ட கொடுத்துரு, இனிமே வந்து எனக்கு இதெல்லாம் அனுப்புகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறவை வந்து எப்படியாவது இதை வச்சு சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப, நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தான் சந்திரா, நான் நேர்லேயே போய் பார்த்து இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவளை உண்டு இல்லைன்னு கேள்வி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பை எடுத்துக்கிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் வேகமாக வந்து போகிறாங்க சாமுண்டேஸ்வரி. அப்போ தான் வந்து கரெக்டாக ராஜா வந்தோடனே இந்த பக்கம் வந்து ரேவதி வந்து சொல்கிறாங்க, அம்மா வந்து கொடுத்த பாட்டி ஆசையாக கொடுத்த எல்லா நகையும் வந்து ஒரு கட்டப்பையில் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட வந்து தூக்கி வீசி எறிய போகிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறப்ப, பாட்டி இப்போ தான் வந்து எல்லாத்துலேருந்து மீண்டு வந்திருக்காங்க, இந்த சமயத்தில் போய் அவங்கள போய் இப்படி கஷ்டப்படுத்தணுமா, ஏன் தான் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப, அம்மா யாரை வேணாலும் மன்னிப்பாங்க, ஆனால் நிச்சயமாக பாட்டியை மட்டும் வந்து எந்த காலத்துலேயும் வந்து மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. முதல் வேலையாக போய் பாட்டியை போய் வந்து ஆறுதல் வந்து சொல்லணும், வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, வேண்டாம் ரேவதி நீ இங்கே இரு, அங்கே போனால் அது எப்படி இருக்கும் சூழ்நிலைன்னு தெரியாது, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜா கிளம்பி வேகமாக வந்து பாட்டி வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த சமயம் கரெக்டாக இங்கே சாமுண்டேஸ்வரி காரை நிப்பாட்டிட்டு கட்டப்பையோடு வந்து கோபமாக வந்து பரமேஸ்வரியை வந்து கூப்பிட்டு வெளியில் வா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் வந்து இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க மருமகளே, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வா, வெளியில் நின்று வந்து கத்தாத அப்படின்னு சொன்னோன்னே, நான் உன் வீட்டுக்குள்ளே வந்து காலடி வைப்பேன்னு வந்து நீ எந்த தைரியத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம், எதுக்காக வந்து நீ தேவையில்லாமல் வந்து இப்படி நகையை வந்து என்கிட்ட வந்து கொடுத்துட்டு இப்படி வந்து நீ வெறும்னு இந்த நகையை என்கிட்ட கொடுத்துட்டா என் அம்மாவை வந்து என்கிட்ட வந்து நடந்த தப்பு எல்லாத்தையும் நான் வந்து மறந்துடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, இதெல்லாம் வந்து மறக்கக்கூடியதா அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை என் விஷயத்துலேயும் என் பசங்கக்கிட்டேயும் நீ வந்து ஒதுங்கிருன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தியே வராதில்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அப்படியே தூக்கி வீசி எறிகிறாங்க. டப்பாலராக இருந்து வெளியில் எல்லாம் வந்து செதறி கிடக்குது. இங்கே பாரு சாமுண்டேஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க, பாட்டிக்கு செம்ம கோவம் வந்துடுதுன்னே சொல்லலாம், நீ பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, இது அம்மா மட்டும் கிடையாது, எல்லாருமே வந்து போட்டுக்கிட்ட நகைகள் என் பரம்பரையாக அதெல்லாம் வந்து நமக்கு முன்னோர்கள் வந்து நமக்கு பத்திரமா இருக்கட்டும்னு சன்னதியாக வந்து கொடுத்தது, அதை போய் நீ வந்து இப்படி வீசி எறிகிறியே, இதுக்கு உண்டான மரியாதை வந்து உனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப, எதையும் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமும் கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாது, இன்னொரு தடவை என்கிட்ட வந்து இப்படி என் பசங்கக்கிட்டேயும் நீ வந்து தேவையில்லாமல் வந்து தொந்தரவு செஞ்சேன்னு வச்சுக்கேன், அப்புறம் இந்த உண்மையான சாமுண்டேஸ்வரியோட கோவத்தை வந்து பார்ப்பேன், இது வரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேகமாக போகிறாங்க. கோச்சிட்டு போனதுக்கப்புறமா இங்கே ராஜா வந்து என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நகை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து பையில் போட்டு, அவசரப்படாத பாட்டி, இன்னும் வந்து கூடிய சீக்கிரம் அவங்க மனசை வந்து மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீ ஏன் எதுக்காக வந்து இப்போ இப்படி ரேவதி கிட்ட கொடுத்த, அதனால தானே வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை பேராண்டி எனக்கு ஏதோ போட்டுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, சாமுண்டேஸ்வரிக்காக கொடுத்தேன் அப்படி, சரி பரவாயில்ல விடு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் பீரோவில் போய் வச்சுட்டு பாட்டிக்கு வந்து காப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீ முதல்ல வந்து தெம்பாக இரு, எல்லாத்தையும் மாற்ற வேண்டியது இந்த ராஜாவோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு கிளம்பி